நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம எதை பத்தி பாக்குறோம்னா, புத்தூரில் இருந்து பேரூருக்கு செல்லக்கூடிய தார் சாலைக்கு மேல இருபுறமும் மின்கம்பம் இருக்கு. அந்த மின்கம்பத்துல வலதுபுறத்துல உள்ள மின்கம்பம் மிகவும் மோசமான நிலையில் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை நீங்க ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். கம்பத்துல உள்ள காங்கிரீட் கலவையெல்லாம் கொட்டிட்டு வெறும் கம்பி மட்டும்தான் அதுல இருக்கு. இப்ப காற்றடி காலம் என்பதால் இது எப்ப வேணுமே கீழே விழுகும் என்று யாராலையுமே சொல்ல முடியாது. இந்த பகுதியில தினந்தோறும் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் பள்ளி குழந்தைகளும் இந்த புத்தூர்ல உள்ள அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களும் இந்த இதுல இருசக்கர வாகனங்கள சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த கம்பமானது எந்த சூழலில் எப்போது விழுக போகுது என்று யாருக்குமே தெரியாது. இதே போன்று திருநூர் கிராமத்தில் கடந்த அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி மின்கம்பி அருந்து விழுந்து ஒருவரின் பெரியசாமி என்பவரின் உயிர் பறிபோய்விட்டது. இது போன்ற சம்பவங்கள் இனி எங்கும் நடக்காமல் இந்த உடனடியாக மின்சார வாரியம் இந்த கம்பத்தினை சரி செய்யுமாறு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கோரிக்கை வச்சிருக்கோம். இப்போ நேரடியாக நாங்கள் சந்திச்சு அதற்கான கோரிக்கையை வச்சுட்டு வந்திருக்கோம். அதிகாரி அவர்களும் உடனடியாக சரி பண்ணி இதை கொடுத்துட்றோம் அப்படிங்கிறத உறுதி அளிச்சிருக்காங்க.